வணக்கம் உறவுகளே. ஒரு காணொளி காட்டுறோம் பாருங்க. சூப்பர் காணொளி, மறக்காம பாருங்க. எனக்கு மாசம் 2000 ரூபாய் உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? எனக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் இல்ல மாசம் வருது. இலவசத்தை எதிர்த்தவன நீங்க வார்த்தையை மாத்தினீங்க. விலை இல்லா மடிக்கணினி, விலை இல்லா மாவரைக்கிற மிக்சி, விலை இல்லா மிதிவெட்டி. எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்ல, நீங்க வாங்குனீங்கல்ல. மொத்தமா ஒரு 10 லட்சம் சைக்கிள், 10 லட்சம் மடிக்கணி, 30 லட்சம் மடிக்கணி, அது விலை இல்லாம உங்களுக்கு இலவசமா நீங்க சொன்ன மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா? அதை விலை கொடுத்து வாங்கினீங்க. பணம் கொடுத்து தான் அந்த காசு எது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர? கேட்டிங்களா? நீங்கள் ஒரு 10 லட்சம் 30 லட்சம் வாங்குறீங்க. அதுக்கு யார் காசு தருவா? அவங்க ஓசியில் கொடுத்துட்டாங்களா? அவங்க எப்படா ஓசியில் கொடுப்பாங்க? நல்லா கெட்ட வார்த்தையாக திட்டணும் போல இருக்குது. நாகரீகங்கிறது பேசாமல் இருக்கிறோம். நம்ம ஓமாந்தூரார் இருந்தார் பார்த்தீங்களா? முதலமைச்சராக இருந்தார் பார்த்தீங்களா? முதல்வராக நீதி கட்சி ஆட்சியில். அப்போயே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்போ ஆரம்பிச்சது அந்த சாப்பாடு கொடுத்து படிக்க வர வச்சு படிப்பு சொல்லி கொடுத்துருங்கிறது நீதி கட்சி காலத்தில் ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீதி கட்சி அந்த ஆட்சி 20 வருஷம் என்னமோ தான் அது ஓடிட்டுருக்கு. சென்னையில் மட்டும் அது போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜாஜி மூதறிஞர், அவர் என்ன அறிஞ்சு வச்சுருந்தாரு, என்ன வெங்காயத்தை அறிஞ்சு வச்சுருந்தாருன்னு தெரில. ஆனால் அவருக்கு பேர் மூதறிஞர்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருந்தார், குலக்கல்வியை கொண்டு வந்தார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது. அவர் முதல்வர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, நியமன முதல்வர். அது வெள்ளைக்காரங்கட்சியில் நியமன முதல்வர். அவர் இவர் முதல்வராக இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, குலக்கல்வியை கொண்டு வந்தார். நிறைய ஸ்கூலை இழுத்து மூட்டார். கேட்டால் 6000 பள்ளிகளுக்கு அதிகமான பள்ளிகளை இழுத்து மூடிவிட்டு குலக்கல்வியை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வரலாறு. அதுக்கப்புறம் அதில் முரண்பட்டு தான் பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இவர் காங்கிரஸ் வெளியே காங்கிரஸ் வெளியே வரதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்குது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம காமராஜரை கூப்பிட்டு நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க, இங்கே நாங்கள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இருந்துக்கிட்டு இதுக்குங்க, இது தேவையில்லாத வேலை, சுதந்திரத்துக்காக போராடணும், சுதந்திரம் கிடச்சிருச்சு, மக்கள் இனிமேல் அவங்க ஆண்டு கட்டணும், நமக்கு எதுக்குங்க, நில்லுங்க நீங்கள். ஏன்னா மக்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு தான் செய்ய முடியும், உங்களுக்கு தான் அந்த மனசு இருக்குது, நல்ல மனசாக இருக்குது. இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு இது அப்போ அவர் பெரியார் ஏன் எலெக்ஷனில் நிற்கல அப்படின்னா, அவருக்கு அதெல்லாம் ஆசை இல்லை. அவருக்கு போராடணும், ஒரு தத்துவத்தை உண்டு பண்ணணும், அந்த தத்துவம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரியாருக்கு எண்ணம். மற்றபடி கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு அரசால் அப்படின்னாக்கா ராஜாஜி வரத்துக்கு பதிலாக பெரியாரே வந்திருப்பார் அந்த இடத்துக்கு. ராஜாஜி வரத்துக்கு பதிலாக பெரியாரே வந்திருப்பார் அந்த இடத்துக்கு. அவர் நியமன முதல்வர் அந்த பதவிக்கு அவரே வந்திருப்பார். இவர் வர வேண்டிய தேவையில்லை. அப்புறம் பெரியார் நிற்க வச்சார், ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 6000க்கு பதிலாக டபுள் மடங்கான பள்ளிகளை பெரியாரின் சொல்படி கேட்டு பெரியாரினுடைய ஆலோசனையின்படி காமராஜர் திறந்தார். கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அவரை போற்றுறோம், புகழ்கிறோம். அந்த போற்றுதலுக்கு பெருமையும் அந்த போற்றுதலுக்குள்ளான அந்த பெருமையும் அந்த கிரெடிட்டும் பெரியாருக்கும் கொஞ்சம் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ படிப்புக்கு வா, பள்ளிக்கூடம் படிச்சுக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது அந்த காலத்துலேருந்து நடந்துருக்குது. அதுக்கப்புறம் சத்துணவு வந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இவர் என்ன சொல்ல வராரு, இலவசங்கிற வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் விலை இல்லா அப்படிங்கிற இலவசம் அப்படிங்கிறது எது கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் விலை இல்லா அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க அப்படின்னு. இலவசங்கிறதே மாற்ற வேண்டியது இல்லை. இலவசம் கொடுக்கறது யார் கொடுக்குறாங்க? இலவசமோ விலை இல்லாததோ, இலவசம் அல்லது விலை இல்லாத ரெண்டுமே யார் கொடுக்குறாங்க? அரசு தான் கொடுக்குது. வேறு யார் கொடுப்பாங்க? தன்னுடைய இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன, எல்லா அரசாங்கங்களும் என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய மக்களுக்கு முடியாத பட்சத்தில், ஏழைகளாக இருக்கிற பட்சத்தில், அவர்களுக்கு கஷ்டப்படுற காலத்தில் உதவுறது அரசாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு அரசு தான் நம்மளை காப்பாற்றும். ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முதல்வருக்கு தான் கடிதம் எழுதுகிறோம். ஏதாவது வெளிநாட்டில் யாரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு முதல்வருக்கு தான் கடிதம், ஐயா எங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்து போச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, எங்களை அங்கேருந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறோம். நம்ம தான் கேட்குறோம். நிறைய அநீதிகளை தமிழ்நாடு முதல்வர்கிட்ட தான் கேட்க முடியும். தமிழ்நாட்டு கீழே அரசுக்கு கீழே இருந்தால் வேறு யார்கிட்ட ஜப்பானில் கேட்க முடியுமா?
இவன் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். சரி சரி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரசு தன்னுடைய மாணவர்களை படிக்க வைப்பதற்காக ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கதையை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து பார்ப்போம், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, கம்ப்யூட்டர் வாங்க முடியாதவர்களுக்கு அரசு வாங்கி தருது. அது ஒரு பக்கத்து. இப்போ சீமான் வந்து என்ன சீமானோட கதை அப்படின்னாக்கா, முன்னாடி சுடுகாட்டில் படுத்திருந்தார். சினி ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி சுடுகாட்டில் படுத்திருந்தார். அவங்க ஊரில் படிக்கும்போது படிக்கிறத விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, காலேஜ் கட் அடிச்சுட்டு, ஸ்கூலெல்லாம் கட் அடிச்சுட்டு, அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு, கல் குடிச்சிக்கிட்டு, மாட்டுக்கறி தின்னுட்டு ஊரை சுற்றுவாங்க. அப்படி தென்னாவிட்டு அப்படி சொல்கிற தூக்கிக்கிட்டு, வேட்டியை தூக்கிக்கிட்டு, 2 ரெக்கையை விரிச்சிக்கிட்டு அப்படியே போவாங்க. இவருக்கு பெருசாக படிப்பும் இல்லை. இவர் சினி ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாவும் எடுத்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகலை. கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியோ, இல்லை விக்ரமன் மாதிரியோ, இல்லை எஸ்ஜே சூர்யா மாதிரியோ, இல்லை நம்ம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரியெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஒரு பணத்தெல்லாம் இது வரைக்கும் கொடுத்துடல. எடுத்தது பூரா டம்மி பீஸு, எல்லாமே வேஸ்ட்டு. இந்தாலே ஒரு டம்மி பீஸுன்னு வச்சு அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். படம் எடுக்கலை, சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். வேறு என்ன, ஏழை சோத்துக்கே வழியில்லை. சுடுகாட்டில் படுத்து இருந்தாருன்னா ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் இவரே சொல்கிறாரு. அவர் சொல்லி நம்ம கேட்டதில்லை, எந்த காரணம் கேட்டதில்லை, ஆனால் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே ஒன்று இருக்கட்டுமே. இப்போ சுடுகாட்டில் படுத்தவர். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் வந்து பெரியார் மேடையில் பேசினார். அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச கதை. கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இளமை வளர்ந்தாலும் ஈழம் வளரும் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1000 பேர் மாதம் 1000 ரூபா அப்படி வந்து அமௌண்ட்டு. இப்போது வந்து சீமான வசம் வந்து சில 100 கோடிகள், பல 100 கோடிகள், சில 1000 கோடிகள் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே 10,000 கோடி ரூபா சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கும்போது, ஒரு 15-20 வருஷமாக கட்சி நடத்துகிற ஒருத்தன் வந்து ஒரு சில 1000 கோடிகள் சம்பாதிச்சிருக்கிறவனு ஆச்சரியம் இல்லையே. அப்படி அந்த மாதிரி. இப்போ வந்து இஸ்யூஸ்காரெல்லாம் போகிறாரு. வாடகை வந்து 3 லட்ச ரூபா. அது வந்து இப்போ ஒரு பங்களா எடுத்திங்கனாக்கா ஈசிஆரில் பங்களா வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது இன்றைக்கி யாருக்கு, சீமானுக்கு. ஏசி ரூமில் தான் படுப்பார், ஏசி காரில் தான் போவார், ஏசி காரில் தான் போவார், ஜிம் இருக்கிற ஓட்டில் தான் தங்குவார், அந்த மாதிரிலாம். இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கேருந்து வருவார். வந்தோடனே எப்பா அந்த அரளை எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்கல்ல, கனிம வள கொள்ளை, அங்கேட்ட போய் போராடணும்ல. அங்கே போராடும்போது பாதியில் நிப்பாட்டி பணத்தை கொடுத்து ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சாங்களா. அந்த பெட்டி எங்கே இருக்குது? இங்கே தானே, காரில் தானே இருக்குது. அது எடுத்துகிட்டு வாப்பா. அதுலேருந்து ஒரு 3 லட்ச ரூபா பணம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு தம்பியை கூட்டுக்கிட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துரு. ஏன்னா தம்பி நேற்றுக்கே சொன்னாப்புல, கம்ப்யூட்டர் பழசாயிருச்சு, வேறு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் தம்பி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துரு. அப்படியே வீட்டுக்கு தேவைப்பட்டால் கூட 2 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா கூட சேர்த்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற லெவலில் இப்போ இன்றைக்கி இருக்கார் அண்ணன். ஏன்னா அவருடைய நிலவரம் அப்படி. சில 1000 பேர் மாதம் 1000 ரூபா வீதம். என்னாச்சு, எத்தனை கோடி ரூபா வந்துச்சு மாதம் 1000 ரூபான்னா? அவர் ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்துருந்தா எவ்வளவு பணம்? இலை மலர்ந்தார் ஈழம் மலர்னார். இலை மலர்ந்தார் ஈழம் மலர்ந்துச்சோ இல்லையோ, இவருக்கு பெட்டி கை மாறிடுச்சு. அப்படி வந்து சேர்ந்த பணம். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை சேர்ப்பார். அவருக்கு வந்து 25 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுவார். ஒரு குழந்தைக்கு 25 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுவார். 2 குழந்தைங்களை போய் படிக்க வைப்பார். இவரோட இது எப்படின்னா, இவரோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா, கொய்யவர்கள் இருக்க வேண்டும், மண்பாண்டம் செய்கிறவங்க, முடி வெட்டும் நாவிதர்கள் இருக்க வேண்டும், செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், பறையடிக்கும் தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், மாடு இருக்கும் தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், துணி வெளுக்கும் தொழிலாளிகள் இருக்க வேண்டும், எல்லா தொழிலாளிகளும் இருக்கணும். அதான் ஒரு சமுதாயம். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மரம் ஏறுவாங்க.
கல் குடிப்பாங்க, மாட்டுக்கறி தின்னுவாங்க, மரம் ஏறுவாங்க. மரம் ஏறணும், அவ்வளோதான். இவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கல் இறக்க சொல்லுவார், பனை ஏறுவார், கல் இறக்க சொல்லுவார். அந்த கல்லை குடிச்சிட்டு இவங்க போதையிலே தெரியணும், படிக்கக்கூடாது. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு இலவசம். என்ன அது இலவசம்? வீட்டு அரசு வேலை இலவசம். வீட்டிலே இருந்து பணி செய்யலாம், அரசு வேலை இலவசம். அரசு வேலையை கொடுத்துருவார் தூக்கி. இப்படி வந்து அவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மரமேறிகளாக இருக்க வேண்டும், கல் இறக்க வேண்டும், கல் குடிச்சிட்டு தெரிய வேண்டும், மாட்டுக்கறி திரண்டு தெரிய வேணும், ரெக்கையை தூக்கி விட்டு தெரியணும், தலப்பா கட்டிட்டு தெரியணும், கோமணத்தை கட்டிட்டு வயலில் பாடுபடணும். ஆனால் இவர் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணுவாருன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போய் சேர்ப்பார். தமிழ் பள்ளிக்கூடம் கிடைக்கல. இவர் தேடும்போது அந்த பள்ளிக்கூடம் மறைஞ்சிருச்சு, பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரு 25-30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இவர் வீட்டில் இருந்து அரசு பள்ளி ஒன்று கூட கிடைக்கல. ஒருவேளை ஒரு அரசு பள்ளி கிடச்சிருந்தா கூட இவருடைய 2 பிள்ளைங்களையும் அரசு பள்ளியில் தான் சேர்த்துருப்பார். ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல துரோகம் பண்ணிச்சு. இந்த பள்ளிக்கூடங்களை இவர் தேடும்போது பிள்ளைங்களை கொண்டு அரசு பள்ளியில் தமிழ் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தமிழ்நாடு அரசு அந்த பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடங்களை மறைச்சி இவருக்கு துரோகம் பண்ணிருச்சு. அந்த ஒத்த காரணத்துக்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசு பள்ளியில் சேர்க்கிறத தமிழ் பள்ளிக்கூடம் தேடி பார்த்து, அரசு பள்ளியை தேடி பார்த்து கிடைக்காம போய் கடைசியில் போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போய் மாதம் 25,000 தான் ஃபீஸு, அதில் கொண்டு சேர்த்து விட்ருக்காரு. இப்போ அண்ணனுக்கு வந்து 50 லட்சம் ரூபா மாதம் நட்டம் அவருக்கு. அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை, அவன் எனக்கு சொன்னேன், நல்லா வருது வாயில். அவனுக்கு வந்து வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா நட்டம். யார் இந்த இழப்பை ஈடுகட்டுறது? யார்? அந்த பள்ளிக்கூடங்களை மறைச்சது யார்? ஒளிய வச்சது யார்? அவங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசை நான் வன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல தேவையில்லாமல் 50 லட்ச ரூபா நட்டம். அவர் ஏற்கனவே சுடுகாட்டில் படுத்துருந்தவரை போய் நீ வந்து இதுதான் அவ்வளோதான் சொல்லுவோம் தமிழ்நாடு அரசுக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு, அவ்வளோதான், அதை பார்த்துக்குங்க. அப்படி இருந்தவர் இப்போ இவர் மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை 2-3 கம்ப்யூட்டர் கூட வாங்கி போட்டுக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப்டாப் வாங்குவார், கம்ப்யூட்டர் வாங்கினார், எது வேணால் வாங்கலாம். டெல்லுக்கு இல்லை, அது பாட்டு சாம்சங் அது பாட்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இருக்கிற கம்ப்யூட்டர் கூட அவர் வாங்கி தருவார், ஒன்றும் சூப்பர் கம்ப்யூட்டர் கூட வாங்கி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு பணம் இருக்குது. ஆனால் எல்லா நாளும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியுமா பிள்ளைகளுக்கு? அரசு பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, தன்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லா தரவுகளும் எதில் இருக்குது? சிஸ்டத்தில் தான் இருக்குது. அப்போது இன்டர்நேஷ்னல் லெவலிருந்து நம்ம படிக்கிறது ஈஸியிலேருந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க. கொரோனா வந்துச்சு, வீட்டில் வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க, மொபைலுக்கு நெட்டை வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் கூட ஒரு முண்டா துணி இல்லாமல் வந்து சொல்லி கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அவனை தூக்கி குத்துனோமே, அது ஒரு பக்கெட்டு. அந்த மாதிரி இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் மாறிச்சு, மாறிச்சு, வளர்ந்துருச்சு நாடு. தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர்ஸில் வந்துருச்சு. உலக தகவல்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் அதை கம்ப்யூட்டர்ஸில் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் படிக்கணுங்கிறது கட்டாயம். இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாட்டி கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட கம்ப்யூட்டர் தெரிஞ்சே அவன் மஸ்ட்டு. அப்போ ஏழைகளுக்கு இலவசமாக விலையில்லா கணினிகளை கொடுக்கறது அரசு. நமக்கு என்ன வருது? நமக்கு எங்கே வலிக்குது? இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கம்ப்யூட்டரை ஏன் நீ கொடுக்குற, பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் குழந்தைகள்லாம் காண்டாயிருவாங்க. ஏன்டா அரசு தருது, நீ ஏன்டா தடுக்கிற, உனக்கு தேவையில்லாத வேலை, உன் பிள்ளைக்கு நீ வாங்கி தரதுக்கு உனக்கு வசதி இருக்குது, உனக்கு துப்பு இருக்குது, எங்களுக்கு வந்து எங்கள் அரசு உங்களுக்கு வந்து நீ வந்து வேறு விதமாக சமாளித்து வச்சுருக்க, அதனால் உனக்கு அந்த துப்பெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து ஏழைங்க கஷ்டப்படுறோம், எங்களால் முடியலைங்கிறதுக்காக எங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் கேட்டுருவாங்க, பிள்ளைங்க கேட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக இவன் என்ன பண்ணுறான், அரசு ஏன் கொடுக்குது, விலையில்லா கணினி ஏன் கொடுக்குது, நீயே ஒரு பிச்சைக்கார பையன் நீயே வாங்கி தர அப்படின்னா, பிச்சைக்கார பையனாக்கா ஒரு அப்பா இருக்கார், தன்னுடைய பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கடன் வாங்குறார், ஃபீஸு கட்டுறதுக்கு கடன் வாங்குறார், அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறாரு, நோட் புக் வாங்க கடன் வாங்குறாரு, இல்லை யூனிஃபார்ம் எடுக்க கடன் வாங்குறாரு, இல்லை பேட்ஸு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி தான் செய்யணுங்கிற நிலைமையில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாரும் இவனை மாதிரி இசூஸ்காரில் போகல, எல்லாரும் இவன் மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், எல்லாரும் இவனை மாதிரி வருஷத்துக்கு 25 ரூபா ஃபீஸ் கட்டலை. அப்போது கஷ்டப்படுற பிள்ளைங்க இன்னும் நிறைய இருக்காங்க. அரசு அவர்களை பற்றி தான் சிந்திக்குது, கஷ்டப்படுற பெற்றோர்களை பற்றி, சிரமப்படுற பெற்றோர்களை பற்றி. தன்னோட பையன் படிக்கணும், தன்னுடைய குழந்தை படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் சூழ்நிலைகள் தடுக்கும். அந்த சூழ்நிலையை கடந்து
அதை வெற்றிகரமாக அந்த பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசினுடைய கடமையாக இருக்குது. அப்போ இவனுக்கு எங்கே பிரச்சனை? அப்போ கடன் வாங்கி தானே செய்ய முடியும். கடன் வாங்கி செஞ்சுட்டு போகுது. உனக்கு என்ன வலிக்குது? உன் பிள்ளைங்களுக்கு வேணான்னா விட்டுடு. நீ சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கி கொடு உன் பிள்ளைங்களுக்கு. உனக்கிட்ட வசதி இருக்குது. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு? பேச்சு மட்டும் வக்கனையாக பேசுகிற. என்ன பேசணும்னு தெரியல. அரசோட இலவச திட்டங்களை, விலையில்லா திட்டங்களை நீயே விமர்சிக்கிற. விலை இலவசம்னா இருந்துட்டு போகுது. யார் கொடுக்குறோம்? பிறந்ததுலேருந்து வட்டி கட்டுறான், வரி கட்டுறான். ஒரு 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 துணி வாங்கினா வரி, ஒரு இட்லி வாங்கினா வரி, ஒரு அரிசி வாங்கினா வரி, ஒரு பருப்பு வாங்கினா வரி, ஒரு வெங்காயம் வாங்கினா வரி, எல்லாத்துக்கும் வரி. சுடுகாட்டில் புதைக்கணும்னா கூட வரி கட்டுறோம். இலவசமாக கொடுத்துட்டு போகுது. மக்களுடைய பணத்தை மக்களுக்கு எடுத்து தரதுனால உனக்கு என்னடா வலிக்குது? பைத்தியக்கார. நீ வேணால் வாங்கி கொடு. அரசு இனிமேல் இலவசமாக கொடுக்கக்கூடாது. நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கம்ப்யூட்டர் வாங்கி தரேன். கொடு. உன்ட்ட பல ஆயிரம் கோடி ரூபா இருக்குல்ல, சொத்து இருக்குல்ல, திரள் நிதினு வாங்கி வச்சிருக்கல்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சி பண்ணி திமுக எதுக்கிறதுக்கு அதிமுக எதுக்கிறது, திமுக எதுக்கிறதுக்கு தேமுதிக எதுக்கிறதுக்கு இங்கே அப்படி பணம் வாங்கி, பிஜேபி எதுக்கிறதுக்கு இவன்கிட்ட பணம் வாங்கிட்டு, பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த வேலைலாம் செஞ்சுருக்கல்ல. பணத்தை சேர்த்து வச்சுருக்கல்ல. வல்லளவு தான் உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்கிறத ஏற்கனவே எடுத்து கிழிச்சு போட்டாங்களே முற்போக்குவாதிகள். அப்புறம் நீ என்ன பேச்சு பேசுகிற? நீ அரசு கொடுக்கறத பற்றி நீ எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஒரு கூட்டம் என்னடானாங்க, இந்த மாதம் 1000 ரூபா வர்றது எங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு போயிடுவாடா. நீயே காசு இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சிரமப்படுகிற எவ்வளவோ பேர் இருக்காங்க. நான்லாம் பல பெரிய கடங்காரனை போய் தானே இருக்கேன். மாதம் என் பிள்ளைக்கு 1000 ரூபா வருதுன்னா நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏதோ ஒரு பஸ் செலவுக்கு வச்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு பேனா, பென்சில், பேப்பர், நோட்ஸு, கிட்ஸு ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டோம், ஒரு கர்ச்சிப் வாங்கிக்கிட்டோம். ஏதோ ஒரு காசு கொடுத்து வாங்குற சாமானால் இந்த காசை வச்சு வாங்கிட்டு போகிறது. உனக்கு எங்கே வலிக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் இலவசத்தெல்லாம் நம்ம பேசுனா நிப்பாட்டிடுவோம். அரசு நிப்பாட்டிட்டா அரசாங்கம் தேவனு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இப்போ ஓட்டு போட திமுக தான் போடுவாங்க. 2.0 வர்றது கன்ஃபார்ம் திமுக. அதில் மாற்று கருத்து இல்லை. இவன் இப்படியே பேசி சும்மா பேசலைங்க. அதெல்லாம் பணம் வந்துடும். எல்லாம் காசு டப்பு. வாடகைக்கு விட்டு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வாடகை எல்லாமே வாடகை கொடுங்க. நான் அதை தப்பாக சொல்லலை. காரு வாடகை விடுறோம், 2 வீலர் வாடகை விடுறோம், வாடகை சைக்கிள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாடகை விடுறோம். அதே மாதிரி இவன்ட்டே இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் வாய். வேறு ஒன்றுமே இல்லை. வெறும் பேச்சு. அன்னைக்கு ஒன்று பேசுவான், மறுநாள் ஒன்று பேசுவான், 3 நாள் ஒன்று பேசுவான். போதை ஏறுனா ஒரு மாதிரி பேசுவான், போதை இறங்குனா ஒரு மாதிரி பேசுவான். காலையில் ஒரு மாதிரி பேசுவான், மறுநாள் காலையில் வேறு மாதிரி பேசுவான். இது வந்து சகஜம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கணும். இதெல்லாம் பெரிய சீரியஸாக எடுத்துக்கூடாது. இது ஒரு காமெடி. இது ஒரு காமெடி. இவர் ஒரு காமெடியன். இவர் பிஜேபியால் இயக்கப்படுகிற ஒரு ரிமோட் பொம்மை. அவ்வளோதான். இவருக்கு எப்போ கட்சி ஆரம்பிச்சது, யார் வாங்கி கொடுத்தது இந்த கட்சி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத கதையை நம்ம சொல்லலை. எப்படியாவது திமுக அரசு மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணணும். எப்படியாவது பெரியாருடைய சித்தாந்தத்தை ஒழிச்சிடணும். பெரியாருங்கிற அந்த பிம்பத்தை அழிச்சிடணும் அப்படின்னு முடியாது. பெரியாருக்கு 52 வயசுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. நீ பிழைக்கிறதுக்கு, நீ வாழ்கிறதுக்கு, நீ திங்கிறதுக்கு, நீ வயிறு வளர்க்குறதுக்கு பெரியார் தான் தேவைப்படுறாரு. திமுக தான் தேவைப்படுது. பெரியாருடைய சித்தாந்தங்கள் தான் தேவைப்படுது. பெரியார் சித்தாந்தங்கள் இல்லாட்டினா, திமுகங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா உனக்கு எவன்டா 10 காசு தருவான்? பைத்தியக்கார. மக்களாகிய நாம் சிந்திப்போம். இவனை மாதிரி காட்டி கொடுக்குறவங்க, கூட்டி கொடுக்குறவங்கள அடித்து விரட்டுவோம். தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாட்டு மண்ணுக்கு இவன் தேவையில்லாத சக்தி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை குலைக்க பார்க்குற ஒரு சக்தி. தமிழ்நாடு இன்றைக்கி நல்லா இருக்குது, எல்லா துறையிலும் சிறந்து விளங்குது அப்படின்னா அது பெரியாருடைய சித்தாந்தமும் திமுகவும் அதிமுகவும் இந்த மூணு தான் காரணம். அதிமுகவும் திமுகவும் பெரியாரிய சிந்தனைகளும் தான் காரணம். இந்த மண்ணில் யார் வாழ்ந்தாலும், யார் ஆட்சி செஞ்சாலும், அண்ணா சொன்னார்,
திமுகவினுடைய அந்த 3 கொள்கைகளை சொல்லிவிட்டு சொன்னார், இது இருக்கிற வரைக்கும் பெரிய இந்த தமிழ்நாட்டை நான் தான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பெரியாருடைய சித்தாந்தத்தை மறுத்து நீ கவர்மெண்ட் நடத்தவே முடியாது, ஆட்சியில் உட்காரவே முடியாது, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பெரியாருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது பெரியாருடைய சித்தாந்தத்தை எதிர்த்தால் நமக்கு அரசு கட்டில் கிடைக்காது, ஆட்சி கிடைக்காதுங்கிற அந்த பயம் இருக்கிற வரைக்கும் பெரியார் தான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார். அது ஒன்றையால் இல்லை, உன்னை விட அப்பம் பாட்டம் பூட்ட தாத்தம் பூட்டம் எல்லாம் பார்த்துட்டாங்க, என்ன அசைச்சி பார்த்துட்டாங்க. பெரியாரை ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். பெரியாரை தேடி படியுங்க. பெரியார் என்ன சொன்னார்? ஒன்று சொல்லிடுறேன் கடைசியாக. நான் சொல்வதை தான் நீ கரெக்டுன்னு நினைக்காத, நான் சொல்கிறத நீ கரெக்டுன்னு நினைக்காத. நான் ஒன்று சொல்கிறேன், அது உன்னுடைய புத்திக்கு கொண்டு போய் சிந்திச்சு பார், உன்னுடைய புத்தியை கேள். நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஏற்றுக்க, இல்லை விட்டுடு. இல்லை நீ எதாவது சொல்கிறியா, நான் ஏற்றுக்கிறதுக்கு என் மனசுக்கு சரின்னு பட்டால் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை போதும். அவர் சின்ன பையன் சொன்னாலும் ஏற்றுக்கிறேங்கிறாரு, பெரிய மனுஷன் சொன்னாலும் ஏற்றுக்கிறேங்கிறாரு, இன்னும் 25-50 வருஷம் கழிச்சு வரவன் எதாவது சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு அவர் பெரியார் ரெடியாக இருக்கார். அவருடைய சித்தாந்தம் ரெடியாக இருக்குது. வாழ்க பெரியார் நாமம், வளர்க தமிழ்நாடு.